தமிழ்நாட்டில் இனிமேல் அரசு பள்ளிகளில் சத்துணவோடு சேர்த்து சிக்கன் பிரியாணி வழங்க தீவிரமான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. சத்துணவில் சிக்கன் பிரியாணி வழங்குவதற்கான கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து விரைவில் சத்துணவு பட்டியலில் சிக்கன் பிரியாணி இடம்பெறலாம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். அதேபோல காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது 13 வகை உணவுகளில் தினமும் ஒரு வகை வழங்க வேண்டுமாம். 4 வகை உப்புமா, 4 வகை கிச்சடி, 3 வகை பொங்கல், 2 வகை கேசரி வழங்க வேண்டும். காலை 7:30 மணிக்குள் சூடான உணவு பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் பணம் பெற தலைமை ஆசிரியர் ஒப்புதல் கட்டாயம். 294 கலோரி சத்துடன் காலை உணவு வழங்க வேண்டும். காலை உணவு 150 200 கிராம் எடையுடன் இருக்க வேண்டும். டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான நிபந்தனைகளை இவ்வாறு வெளியிட்டு உள்ளது தமிழக அரசு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த ஷாட்டை இப்பவே லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.